ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஜேகே நர்சரி அண்ட் அக்வேரியம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம நிறைய சீட்ஸ் எல்லாருக்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். அதாவது அடுக்கு சங்குப்பூவோட விதை கொடுத்துட்ருக்கோம், ஆவாரம் பூ சீட் கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் அந்திமல்லி மஞ்சள் கலர் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி சீட்ஸ் நீங்கள் பர்டிகுலராக எனக்கு என்ன சீடு வேணும்னு கேட்டாலும் சரி, அந்த சீடு எல்லாமே கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் கட்டாயமாக அந்த செடிகள்லாம் கண்டிப்பாக இருக்கணும்னு சில செடிகள் இருக்கு இல்லையா? அதில் முதல் செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் துளசிங்க. இந்த பன்னீர் துளசி அவ்வளோ ஒரு தெய்வீகமான வாசனை வரும். இது காய்ந்து போனாலும் நம்ம தூக்கி போடக்கூடாது, அதை சேகரித்து வச்சு நம்ம பயன்படுத்தலாம். அதை பன்னீர் விபூதி எல்லாமே கோவிலில் முருகர் கோயிலில் கொடுப்பாங்க. இந்த பன்னீர் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அர்ச்சனைக்கு ஒரு 2-3 இலையாவது கோயிலில் கொடுக்க நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா வேண்டுதலும் நிறைவேறும். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ்மெரி தாங்க. நமக்கு யாராவது நம்மளை டென்ஷன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக யாராவது இருப்பாங்க. வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாதவங்க யாருமே இருக்க முடியாது. நமக்கு ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அது ஃபேமிலிலேயா இருந்தாலும் சரி, பிஸ்னஸ்லேயா இருந்தாலும் சரி, எல்லா விதத்துலேயும் நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். ஒன்றுமே கிடையாது. இதை கொஞ்சம் நீங்கள் பக்கத்தில் வச்சுக்கோங்க. அப்பப்போ நூந்து பாருங்கள். உங்களுடைய மைண்டை ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். உங்களுக்கு இருக்க பிபி லெவல் அப்படியே குறைஞ்சி போயிடும். நிஜமாகவே இந்த செடியை நீங்கள் அனுபவித்து பார்த்தா தான் இதோட வாசனையும் இதோட மகத்துவத்தையும் நீங்கள் புரிஞ்சிக்க முடியும். சும்மா வீடியோவில் பார்த்துட்டு ரோஸ்மெரியா அப்படின்னா அதை அனுபவித்து வச்சுருக்கவங்களை கேட்டால் தான் சொல்லுவாங்க. அப்படியே யார் என்ன அப்படியே டென்ஷன் பண்ணாலும் உடனே அந்த செடிக்கிட்ட போயிட்டா அவ்வளோ ரிலாக்ஸ் ஆகிடுவோம். அப்படி ஒரு நல்ல செடி. அடுத்தது பார்த்திங்கன்னா துளசி. எல்லாருக்குமே தெரியும், எல்லார் வீட்லேயும் கண்டிப்பாக துளசி இருக்கும். அதுக்கடுத்து நம்மளோட மூலிகையில் முக்கியமானதுங்க, விநாயகருக்கு ரொம்பவே உகந்த ஒரு செடி எதுனா இந்த அருகம்புல் தாங்க. இந்த அருகம்புல் கண்டிப்பாக நம்ம வீட்டில் இருக்கணும். சிட்டியில் இருக்க எனக்கு கிடைக்காதுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரீயாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் கொரியர் சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும். நான் ஃப்ரீயாகவே நிறைய சீட்ஸ் கொடுத்துட்ருக்கேன். இந்த அருகம்புல்லும் தானமாக கொடுக்கறது ரொம்பவே புண்ணியம் எனக்கு. அதுக்கடுத்து நம்ம என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதுளம் பழம் செடி தாங்க. நீங்கள் குழந்தைங்க கையால் இந்த விதையை கண்டிப்பாக போட சொல்லுங்கள். குழந்தைங்க கையால் போட்டாங்கன்னா ரொம்ப ஈஸியாக வளரும். நிஜமாக சொல்கிறேன், இந்த மாதுளம் பழம் எங்கள் வீட்டில் வளர்ந்து அதில் காய் காய்ச்சிச்சின்னா உங்களுடைய தெய்வ அம்சம் உங்கள் வீட்டில் நிறைஞ்சி இருக்குன்னு அர்த்தங்க. இது மாதுளம் பூ நிறத்தாழை அப்படின்னு சொல்லிட்டு துர்க்கைக்கு ஒரு பாடல் வரியில் வரும். அந்த மாதிரி ஒரு தெய்வீகமான ஒரு செடி இந்த பார்த்திங்கன்னா இந்த மாதுளம் செடி. இதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வளர்க்கணும். உங்களுக்கு பர்டிகுலராக என்ன சீடு வேணும், ஏதாச்சும் ஒரு செடி வேணும் அப்படின்னு சொன்னால் கூட தர்பை இதெல்லாம் நீங்கள் வேணும்னு கேட்டால் கூட நான் ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். நிறைய மாடி தோட்டத்தில் வைக்கிறதுக்கு இன்றைக்கி ஆசைப்பட்றாங்க. வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.